Good morning students. இன்னைக்கு 11th பதினொன்றாவது லெசன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த மாலிகூல் விச் ஹாஸ் ஒன்லி ஒன் பை பாண்ட். ஒரே ஒரு பை பாண்ட் இருக்கிற மாலிகூலை செலக்ட் பண்ணுங்க. ஏ பாருங்க, CH3 CH டபுள் பாண்ட் CH3. இந்த டபுள் பாண்டில் ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். ஸோ இது வந்து ஒன் பை பாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு மாலிகூல் CH3 CH டபுள் பாண்ட் CHO. CHO எப்படி எழுதலாம்? C டபுள் பாண்ட் OH. ஓகே, ஸோ இதில் ஒரு சிக்மா பாண்ட் ஒன் பை பாண்ட். In aldehyde groupல, ஓகே, இந்த குரூப்ல C டபுள் பாண்ட் குரூப் ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். ஓகே, கரெக்டா? அப்போ 2 பை பாண்ட்ஸ் இருக்கு in this molecule. 2 பை பாண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, CH3 CH டபுள் பாண்ட் CH COOH. இல்ல COH C டபுள் பாண்ட் OH. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிக்மா பாண்ட் ஒன் பை பாண்ட். இன் கார்பனைல் குரூப் ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட். இதுலேயும் டோட்டலாக 2 பை பாண்ட். ஓகே, அப்போ செலக்ட் த மாலிக்யூல் விச் ஹஸ் ஒன்லி ஒன் பை பாண்ட். பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த் ஆப்ஷன் ஆல் ஆஃப் தீஸ் கேட்குறான். ஃபர்ஸ்ட் மாலிக்யூல் தான் ஒன்லி ஒன் பை பாண்ட். ஓகே, செகண்ட் கொஸ்டின் நல்லா இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின், in the hydrocarbon given CH3 CH2 CH double bond CH2, okay, CH double CH2 C triple bond CH. The numbering is given 1 2 3 4 5 6 7. The state of hybridization of carbon 1 2 3 4 and 7. State of hybridization 1 2 3 4 and 7. இதில் என்ன hybridization கேட்கலாம். ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். பார்க்கலாமா? இப்போ கார்பன் CH3 CH2 CH டபுள் பாண்ட் இந்த மாதிரி எழுதிக்கணும். C triple bond CH. ஓகே, சரி. இப்போ இந்த கார்பன் 1 ஒன்லி 2 சிக்மா பாண்ட். இல்லையா, இது ஒரு சிக்மா பாண்ட், இங்க ஒரு சிக்மா பாண்ட். ஓகே, 2 பை பாண்ட் பிரசன்ட், ஒன்லி 2 சிக்மா பாண்ட். அப்போ இது sp ஹைபிரிடைசேஷன். புரியுதா? 2 சிக்மா பாண்ட் இருக்கு. இப்போ இந்த கார்பன் பாருங்க, ஒரு சிக்மா பாண்ட் ஒரு சிக்மா பாண்ட், 2 சிக்மா பாண்ட். ஸோ sp hybridization. ஓகே, இது 2 பை பாண்ட் ஆகும். நெக்ஸ்ட், this carbon டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சிக்மா பாண்ட், 1 2 3 4. அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். இந்த கார்பனில் ஒரு சிக்மா பாண்ட், CH ஒரு சிக்மா பாண்ட், CC சிக்மா பாண்ட், 3 சிக்மா பாண்ட் அண்ட் 1 பை பாண்ட். ஸோ sp2 hybridization. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் sp, செகண்ட் கார்பன் ஆல்சோ sp, தேர்டு கார்பனில் sp3 ஹைபிரிடைசேஷன், ஃபோர்த்தில் sp2. ஓகே, செவன்த் கார்பன், செவன்த் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா 2 சிக்மா 3 4. ஓகே, ஸோ 4 சிக்மா பாண்ட் அப்படின்னா sp3. 4 சிக்மா பாண்ட் தான் sp3. ஒரு 2 சிக்மா பாண்ட்னா sp, 3 சிக்மா பாண்ட்ஸ் தான் sp2, 4னாக்க sp3. ஸோ அப்போ என்ன சொல்லுங்க? ஸோ sp this one sp3 sp2 sp3. okay, so correct. So first option A தான் correct. sp sp3 sp. next question number 3 பாருங்க, general formula for alkadine. general formula for alkadine. alkadine example பார்த்தீங்கன்னா CH2 double bond CH single bond CH double bond CH2. ஓகே, பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இது வந்து 1லேயும் 3லேயும் டபுள் பாண்ட் இருக்கு. 1,3-butadiene அப்படின்னு பேர்.
general formula, sorry, general alkyne example. Whatever alkyne is linear hydrocarbon. This is linear hydrocarbon with or without side chain. With or without side chain that has two double bond. Alkyne linear hydrocarbon with or without side chain, okay, that contains two double bond. Two double bond இருக்கும். Example சொன்னா 1 3 butadiene. General formula கேக்குறாங்க. A CnH2n, B CnH2n -1, C CnH2n -2, D CnHn -2. Alkyne general formula CnH2n -2. Okay. For example, C4H6. C4H6. For CnH2n -2. C4 H 8 -2 R. Okay. So option C. Next question, fourth one. Fourth question. Got it. The structure of the compound whose IUPAC name 5,6-dimethyl F2ene. ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்திருக்கான். The structure of the compound whose IUPAC name is 5,6-dimethyl F2ene இதுன்னு கேக்குறாங்க. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. A நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் B, காம்பவுண்ட் C, ஓகே, சரி. இப்போ நேமிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா choose the longest carbon chain. முதல்ல என்ன பண்ணணும், longest carbon chain choose பண்ணணும். அது நான் வச்சுக்கணும். Next, numbering is done from the end. Numbering is done such a way lowest number given to the functional group. Numbering should be done. Now you know, numbering should be done in such a way lowest number given to the functional group. Functional group க்கு குறைவான நம்பர் வர மாதிரி நம்பர் பண்ணுங்க. functional group double bond. Double bond க்கு lowest number வர மாதிரி நம்ம நம்பரிங் பண்ணணும். Now third வந்து when more than one functional group have same locale. ஒன்றுக்கு மேற்பட்ட functional group have same locale, the following order of priority should be followed. இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். சரியா? அதாவது more than ஒன்றுக்கு மேற்பட்ட functional group they have same locality. ஒரே மாதிரியான இடத்துல இருந்ததுன்னா we follow the order of the priority. என்னன்னா இது தெரிஞ்சுக்கோ. COOH next SO3H இது ஆர்டர் கொடுக்கணும். priority next COR next COX CONH2 next CN then aldehyde keto group next OH next SH next NH2 next double alkene next alkyne. alkene தான் முதல்ல, அப்புறமா alkyne, அப்புறம் CC bond, அப்புறம் O ether X NO2. ஸோ இந்த ஆர்டர். ஸோ ஜென்ரலாக ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சினா போதும். IUPAC நேமுக்கு ஃபர்ஸ்ட் சூஸ் த லாங்கஸ்ட் செயின், லாங்கஸ்ட் கார்பன் செயினை சூஸ் பண்ணணும். இதா ரெண்டாவது, numbering should be done in such a way that lowest number given to the functional group. functional group குறைவான நம்பரை வர மாதிரி நம்பரிங் பண்ணணும். third, if two or more than one functional group have same locality, same locality இருந்தா following priority should be followed. இப்போ இது பார்க்கலாமா? நேம் கொடுங்க. டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் நம்பர் வரும். இது நம்பர் பண்ணலாமா? லாங்கஸ்ட் கார்பன் செயின் பாருங்க. 1 2 3 4 5 6 7 ஆர்டர். சரியா? சரி, அடுத்தது நம்பரிங் இப்படி தான் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் பண்ணாக்கா 1 2 3 4 5 தான் டபுள் பாண்ட். இப்படி பண்ணால் 1 2 தான் வருது லோயஸ்ட் நம்பர்.
So 1 2 3 4 5 6 7. 5 6 methyl group. C methyl group. Dimethyl. Correct? 7 carbon இருந்தா alkane பேரு heptane. இந்த double bond இருந்தா heptene. Double bond present in the second position. அப்போ F2E correct. So A தான் correct. இது பார்த்தா என்னன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7. நம்பர் எப்படி பண்ணணும் 1 2 3 4 5 6 7. ஓகே இங்க 2 லயும் 3 லயும் மெத்தில் இருக்கு. 2 ல மெத்தில் 3 ல மெத்தில் 5 ல மெத்தில் இருக்கு. அப்போ 2 3 5 ட்ரை மெத்தில் இது Ft இங்க 2Ft F2E. ஓகே சரி இந்த கோவனை பாருங்க 1 2 3 4 5 6 7 longest carbon chain 7 carbon இருக்குது. நம்பரிங் 1 இப்படி பண்ண நம்பரிங் is given from this end 3 4 5 6 7 4 லயும் 5 லயும் மெத்தில் இருக்கு. so 4 5 dimethyl Ft1E Ft1E. so இதான் next question fifth one. so இதுதான் fifth one. The IUP is name of the compound. IUP is name of the compound. First select the longest carbon chain. பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இது பாருங்க இதானே longest carbon chain. பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 2 3 4 5 6 7 8. ஓகே சரியா அப்போ 8 கார்பன் the longest carbon chain. இது பண்ணா 1 2 3 4 5 6 7 வரும். ஓகே longest carbon chain this one. Numbering is given from n. lowest number given to the substituent. அதே functional group போலவே substituentக்கு lowest number வரணும் சரியா. நீங்க இப்படி பண்ணா 1 2 3 4 5 வருது. சோ இப்படி பண்ணா 1 2 3 மேல வருங்க 4 5 6 7. so lowest number given to the substituent. so இப்படி தான் நம்ம பண்ணணும். 3 ல என்ன இருக்குது மெத்தில் நல்லா கவனிக்கணும். so 3 ல மெத்தில் குரூப் 4 ல எத்தில் குரூப் CH2 CH3 எத்தில். so 3 மெத்தில் 4 எத்தில் இருக்கு octane. but in IUPAC ல நம்ம groups வந்து alphabetical எழுதணும். so first write எத்தில். so 4 எத்தில் 3 ல மெத்தில் 3 மெத்தில் octane. பாருங்க 4 எத்தில் 3 மெத்தில் octane. Not correct. so option D is correct answer. option D. next sixth one. Sixth question. Which one of the following name does not fit a real name? ஆறு பாருங்க 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்கான். Which one of the following name does not fit a real name? பார்க்கலாமா? first option பாருங்க A 3 methyl 3 hexanone. so first structure is hexanone. first write hexane. hexane is 6 carbon. alkane CH3 CH2 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 CH3 hexane. okay now hexanone in third carbon the keto group present. okay the hexanone structure. okay இது 3 hexanone 1 2 3 hexanone 3 methyl 3 hexanone not possible. ஏனா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். இங்க ஒரு ஹைட்ரஜன் இருந்தா தான் இது சப்ஸ்டிட்யூட் மெத்தில் குரூப் இன்ஸ்டெட் ஆஃப் ஹைட்ரஜன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா there is no substitution takes place. சோ இதுதான் வந்து இது என்ன சொல்லலாம் does not fit a real name. okay 3 methyl 3 hexanone இருக்க வாய்ப்பே இல்லை. மெத்தில் குரூப் இருக்கவே முடியாது. ஓகே next B பாருங்க 4 methyl 3 hexanone. hexanone structure CH3 CH2 C double bond O CH2
hexanone 1 2 3 4 5 6. Okay, 4 methyl 3 hexanone 1 2 3 4 4 the methyl group instead of hydrogen ஒரு methyl group present. Correct, is possible. 3 methyl 3 hexanol structure 6 carbon atom இருக்கிற alcohol CH3 CH2 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 1 2 3 4 5 6 hexanol 3 the methyl group. Okay, numbering is given from this end because lowest number given to the functional group. So 1 2 3 so 3 hydroxy 3 methyl 3 hexanol is possible. அடுத்து 2 methyl cyclohexanone 2 methyl cyclohexanone cyclohexane. Okay, 2 என்னது is a cyclohexanone. Okay, here 2 the methyl group 1 2 methyl cyclohexanone is also possible. அப்போ option A 3 methyl 3 hexanone the compound is not possible. Okay, seventh one நல்ல கவனிங்க. The IUPAC name சொல்லு. IUPAC name of the compound CH3 CH double bond CH single bond C triple bond CH. 4 option given, right? IUPAC name. இப்போ நல்ல கவனிங்க. இப்போ என்ன சொல்லிருக்கேன், டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் சேம் பொசிஷன்ல இருந்தா பிரியாரிட்டி கிவன் டு டபுள் பாண்ட். சரியா? ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட்ல ட்ரிபிள் பாண்ட் தான், அதாவது ட்ரிபிள் பாண்ட் எப்படி இருக்குது, நியரா இருக்குது. ஓகே, இது வந்து கிட்ட இருக்கு. ஸோ சேம் பொசிஷன்ல இல்லை. ஓகே, ஸோ இப்படி இருந்தா ஸோ லோயஸ்ட் நம்பர் ட்ரிபிள் பாண்டு தான் கொடுக்கும். ஓகே, நல்லா கவனிக்கணும். ஸோ லோயஸ்ட் நம்பர் given to triple bond, அதாவது if the double bond triple bond present in the same position அப்பதான் priority given to double bond. சரியா? இப்போ டிஃபரண்ட் பொசிஷன் இருக்கு. சப்போஸ் the numbering is given from the end, இப்படி கொடுத்தீங்கன்னா 1 2 டபுள் பாண்டுக்கு 2 வரும். இப்படி நம்பர் பண்ணா 1 2 1 ஃபர்ஸ்ட் நம்பர் alkyne வருது ட்ரிபிள் பாண்ட். ஸோ நம்ம நம்பரிங் இந்த எண்ட்ல தான் பண்ணணும். சரியா? அப்போ லோயஸ்ட் நம்பர் வந்து ட்ரிபிள் பாண்ட் தான் வரணும். 1 2 3 4 5 சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். 5 கார்பன் இருந்தாக்கா பென்டேன் பேரு. 3ல டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ பென்ட் 3ஈன் பென்ட் 3ஈன். ஓகே, ஒண்ணுல என்ன இருக்கு, ட்ரிபிள் பாண்ட். அப்போ கரெக்டாக உங்களுக்கு 5 கார்பன்னா பென்டேன், 3ல டபுள் பாண்ட்னால ஈன் பென்ட் 3ஈன், 1ல ட்ரிபிள் பாண்ட் 19 ஆர் பென்ட் 3ஈன் 19 அப்படி சொல்லலாம். ரைட், பென்ட் சாரி இந்த ஈ எடுத்துக்கணும். பென்ட் 3ஈன் 19. கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th one very important. 8th IUPAC name கேக்குறாங்க. What is the IUPAC name? CH3 CH C2H5 C4H9 CH3 CH3. Okay, right, IUPAC. So very important. நல்லா கவனிங்க. First select the longest carbon chain. நல்லா கவனிக்கணும். இந்த பேர்கள் பாருங்க. CH3C इधर CH2 CH3 C4H9 है, CH2 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 CH3 लगेगा. ओके, तो ये लॉन्गेस्ट कार्बन चेन पाएगा 1 2 3 4 5 6 7 8 வருமா? So இதுதான் longest carbon chain. ஓகே, இப்போ நம்பரிங் எங்க கொடுக்கணும்? நம்பரிங் இஸ் given, அதாவது lowest number substitute வரணும். எப்படி பண்ண பாருங்க. இந்த சைடில் கொடுத்தீங்கன்னா 2ல தான் உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட் வருது. கரெக்டா? கரெக்டான சாரி நம்ம இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயின் இதானே. திஸ் ஒன் இஸ் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். நல்லா கவனிங்க.
இப்போ நம்பர் இப்படி கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்போ 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, இப்படி நம்பர் கொடுங்க. இந்த சைடில் இப்படி கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5ல தான் சப்ஸ்டிட்யூட் வருது. அப்போது நம்பரிங் இஸ் given from this end. இந்த பக்கம் என்ன பண்ணுவோம்? அப்போ என்ன பண்ணுறோம்? 1 2 3. ஸோ லோயஸ்ட் நம்பரு சப்ஸ்டிட்யூட் வருது. இப்படி பண்ணாங்க. ஸோ 3 4 5 6 7 8. ஸோ 3ல என்ன குரூப் இருக்கு? மெத்தில் குரூப். 4ல என்ன இருக்கு? டைமெத்தில். 2 மெத்தில் இருக்கு. ஸோ 3 4, 4 ரெண்டு தடவை நம்பர் போடணும். 4, 4 மெத்தில் 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 ட்ரைமெத்தில். 3 4, 4 ட்ரைமெத்தில். 8 கார்பன் ஆல்கேனுக்கு ஆக்டேன். 8 கார்பன்னா ஆக்டேன். 3 4 4 ட்ரைமெத்தில் ஆக்டேன். கரெக்ட். ஆப்ஷன் சி. C is the correct answer. Question number 8. Next. Question number 9. Question number 9. Question number 9. The IUPAC name CH3, C, CH3, CH3, CH, double bond, C, CH3 twice. IUPAC. பார்த்தீங்கன்னா CH3 C CH3 CH3 CH double bond C CH3 CH3. ஓகே, எப்படி நம்பர் கொடுக்கணும்? இந்த சைடுல இருந்து நம்பர் இஸ் given from this side. அப்பதான் 1 2 ல டபுள் பாண்ட். இப்படி பண்ணா 1 2 3. ஸோ 1 2 3 4 5. ஓகே, 2ல ஒரு மெத்தில், 4ல ரெண்டு மெத்தில். 2, 4, 4 ட்ரை மெத்தில். புரியுதா? 5 கார்பன் ஆல்கேனுக்கு பென்டேன் பேர். பென்டேன். பட் இந்த டபுள் பாண்ட் இஸ் பிரசன்ட். பென்டீன். பென்டீன். டபுள் பாண்ட் present in the second carbon. So pent2ene. 2, 4, 4 trimethyl pent2ene. Correct. So option A. Next day. Next day. Question number 10. The IUPAC name of the compound. IUPAC means CH3 CH double bond C CH2 CH3 CH2 CH2 CH3. This IUPAC. Okay. First, select the longest carbon chain. This is 1 2 3 1 2 3 4 5 6 the longest carbon chain. Number numbering is given from the end. Lowest number given to the functional group. About 1 2 இப்படிதான் கொடுக்கணும். இப்படிதான் டபுள் பாண்ட் வரும். இப்படி பண்ணா 1 2 3 4 இப்படி வரும் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6. 3 என்ன இருக்குது? எத்தில் குரூப். ஸோ 3 எத்தில். ஓகே, 6 கார்பன்னா ஆல்கேனுக்கு பேர் எக்ஸீன். டபுள் பாண்டுக்கு எக்ஸீன். But double bond present in the second carbon. Second to third na second carbon. So X to E. 3 ethyl X to E or 2-hexene. எப்படி வந்து எழுதலாம்? 2-hexene. Option A. Question number 11. 11th பாருங்க. Question number 11. The IUPAC name of the compound. CH3 CH OH COOH. ஸோ IUPAC நம்பர் எப்படி கொடுக்கணும்? இப்போ OH COH இருந்தால் லோயஸ்ட் நம்பர் கிவன் டு தி கார்பாக்சிலிக் குரூப். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். தி நம்பர் சேர்க்கணும். 1 2 3. ஓகே, 2 ஹைட்ராக்சி 3 கார்பன் இருந்தாக்கா ஆல்கேனுக்கு புரோபேன். ஆசிட்னா ஈக்கு பதில் ஆயிக் ஆசிட்னு வரும். ப்ரோபனாயிக் ஆசிட். In IUPAC system, acids name by changing the E of the alkane by oic acid. Propanoic acid. So, the 2-hydroxy propanoic acid. Option B. Right. Next, what is IUPAC? Question number 12.
12th பாருங்க CH3 CH Br CH CH3 COOH. Right. First choose the longest carbon chain. Equation கேட்கலாம். Longest carbon chain எடுங்க. அப்படி தானே 1 2 3 4 தான். Numbering எப்படி கொடுக்கணும்? Should be done in such a way lowest number given to the functional group. அப்படிதான் first number, second, third, fourth. Okay. இப்போ 2ல வந்து மெத்தில் இருக்கு, 3ல bromine இருக்கு. 2ல மெத்தில், 3ல bromine. பட் அல்பாபெட்டிக்கலா நம்ம எழுதணும். அப்போ 3 bromo, ஸோ bromine குரூப்ல மாறுவோம். 3 bromo, 2 methyl, 4 carbon acid வந்து butane alkane butanoic acid. வேற என்னது butanoic acid. புரியுதா? 3 சொல்லுங்க. என்ன ஆன்சர் இருக்கு? 3 bromo, 2 methyl butanoic acid. Correct option C. Next, question number 13. Question number 13. The structure of the isobutyl group in organic compound. ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லா பியூட்டல் குரூப்பும் நான் சொல்லிடுறேன். வெரி யூஸ்ஃபுல். இப்போ CH3 CH2 CH2 CH3 இது பேர் N-butane. N-butane. இப்போ from the N-butane one hydrogen atom removed from the first carbon. First carbon remove பண்ணா we get a N-butyl group. என்ன பேரு? N-butyl. If hydrogen removed from the second carbon from the butane, அதுக்கு பேரு secondary butyl அப்படின்னு பேரு. ஓகே, அதே CH3 CH3 CCH3 CH3 இதுக்கு பேரு isobutane. என்ன பேரு? isobutane பேரு. isobutane if hydrogen removed from the carbon 1 first remove பண்ணா CH3 Cl CH3 CH2 இதுக்கு பேரு isobutyl group அப்படின்னு சொல்றாங்க. hydrogen removed from second carbon second நீங்க remove பண்ணா இந்த குரூப்புக்கு பேரு tertiary butyl. tertiary butyl. அப்போ வந்து isobutyl னா இதுதான். so isobutane வந்து first carbon if you remove hydrogen. So option C is the correct answer. Option C. Question number 14. Question number 14. Very important one. The number of question number 14. The number of stereoisomers of 1,2-dihydroxy cyclopentane. So the number of stereoisomers of 1,2-dihydroxy cyclopentane. Option A 1, B 2, மூணாவது 3, sorry C வந்து 3, D வந்து 4. நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ cyclopentane நல்லா கவனிங்க. 1,2-dihydroxy cyclopentane sorry structure. 1,2-dihydroxy cyclopentane contains 2 asymmetric carbon atoms. இதுல ரெண்டு asymmetric carbon atoms. இது ஒரு கார்பன் பார்த்தா attached to 4 different group. ஓகே, இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் இருக்கும், இங்க ஒரு குரூப், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஹைட்ரஜன் ஒன்று OH. ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப். இங்கேயும் சொல்லுங்க OH ஒன்று, சரியா? ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்கும், ஹைட்ரஜன் ஒன்று, அப்புறம் இந்த குரூப் ஒன்று, இது ஒன்று. ஸோ இது வந்து the 2 asymmetric carbon. Asymmetric carbon carbon atom attached to the 4 different group. புரியுதா? இது ஒரு குரூப், இது ஃபுல்லா இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். மூணாக்கா இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன். ஓகே, சரி, 4 டிஃப்ரெண்ட் குரூப். சரியா? அப்போ ஜெனரலா if a molecule contains n asymmetric group, தெரிஞ்சுக்கோ, அதாவது n asymmetric
asymmetric carbon sir. N asymmetric carbon or N chiral carbon. You know, if a molecule contains N chiral carbon, two asymmetric carbon together, general number of stereoisomers. ஒரு ஃபார்முலா ஒரு மாலிக்யூல்ல n chiral carbon or asymmetric carbon ஆகிருந்தா number of stereoisomers equal to 2 power of n minus 1 plus 2 power of n by 2 minus 1. இதான் ஃபார்முலா. number of stereoisomers. n னா chiral carbon, number of chiral carbon. சரி, எவ்வளவு chiral carbon சொன்னேன்? 2. 2 minus 1 plus 2 by 2 minus 1. 2 minus 1ங்கிறது 1 இல்லையா? இது என்ன பாருங்க, 2 power 1 minus 2 0. Anything for 0 1. So 2 plus 1 3. So ரொம்ப important. So how many stereoisomers of 1,2-dihydroxycyclopentane பார்த்தீங்கன்னா 3. Okay. Last ஒரு முக்கியமான நம்பர் next class. Which of the following is optically active? 15th one. Which of the following is optically active? 4 காம்பவுண்ட் ஊத்துறாங்க. 15th one. A 3-chloropentane. 3-chloropentane. முதல்ல pentane ஃபார்முலா சொல்லுங்க. 5 கார்பன் ஆல்கேன் CH3 CH2 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 CH3. இதான pentane. 3 ல குளோரின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா it is not optically active. Optically active because there is no asymmetric carbon. Does not contain asymmetric carbon. ஏன்னா இந்த ரெண்டு குரூப் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. இப்போ 4 குரூப்பும் டிஃபரா இருக்கு. அப்பதான் asymmetric. செகண்ட் பாருங்க, 2-chloropropane. propane ஃபார்முலா CH3 CH2 CH3. 2 ல வந்து குளோரின். இது பார்த்தீங்கன்னா 2 குரூப்ஸ் சேமா இருக்குது. So it does not contain asymmetric carbon. Mesotartaric acid, தெரிஞ்சுங்க. mesotartaric acid பார்த்தீங்கன்னா COOH 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 COOH. mesotartaric acid. So also optically inactive. இது inactive தான். Okay, because it contain a plane of symmetry. இதுல plane of symmetry இருக்கும், which bisect the molecule into two identical arms. சரியா? One is a mirror image of other. ஒன்று வந்து ஒரு பாதியினுடைய இமேஜ் அப்படியே பொருந்தும், ஒன்று மேலே ஒன்று பொருந்தும், சூப்பர் இம்பாசிபிள். ஸோ இட் இஸ் நாட் அ ஆப்டிக்கலி ஆக்டிவ். இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் குளுக்கோஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் பாருங்க. 4th one CHO CHOL COHH CHOL CHOH C இன்னொரு வந்து CH கொடுத்தார். The glucose. It contains asymmetric carbon. பாருங்க 4 asymmetric carbon இருக்கும். இத பார்த்தீங்கன்னா 4 asymmetric carbon glucose. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு குரூப், ஒரு ஹைட்ரஜன், ஒரு OH, this one, இது முழுக்க வரும். ஓகே. ஸோ நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப், 1 2 இந்த குரூப் இது. ஸோ glucose the 4 asymmetric carbon. So it is optically active. So 15 is the answer D. So which number answer? Thank you.